அது ஒரு பெரிய சந்தை கூடும் நாள். ஆயிரக்கணக்கான மனிதர்கள், நூற்றுக்கணக்கான கால்நடைகள். அங்க ஒரு மூலையில ராமுங்கிற ஏழை விவசாயி ஒரு எலும்பும் தோலுமான பழைய நரைத்த வெள்ளை மாட்டை வைத்துக்கொண்டு பரிதாபமா நின்னுகிட்டு இருந்தான். அந்த மாடு வயதாகி விட்டதால வேலையும் செய்யாது, பால் கறக்கவும் வாய்ப்பில்லை. அப்போது அந்த சந்தைக்குள்ள நுழைந்தான் பரமசிவம். அவன் அந்த ஊர்லேயே பெரிய வட்டி பணக்காரன். எதையும் லாபத்தோட மட்டுமே பார்க்கும் குணம் அவனுடையது. ராமுவிடம் இருந்த அந்த மாட்டை பார்த்து ஏளனமா சிரிச்சான். என்ன ராமு, இந்த எலும்பு கூட வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க? இதுக்கு புல்லு போடுறது கூட நஷ்டம்டா, இதையெல்லாம் யார் வாங்குவா என்று சத்தமா பேசினான். அவனது கேலி பேச்சை கேட்டு சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பொதி சுமக்கறக்காக வந்த கட்டை ராஜாங்கிற கழுதை அமைதியா நின்றுகிட்டு இருந்துச்சு. ராமுவோட முகத்துல இருந்த வாட்டத்தை பார்த்த அந்த கழுதை மெதுவா பரமசிவத்தோட அருகில வந்துச்சு. சென்று சாமர்த்தியமான பார்வையோட பேச தொடங்குச்சு. ஐயா பரமசிவம், நீங்க பெரிய வியாபாரி, ஆனா ஒரு பொருளோட பயனை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க, அதோட தர்க்கத்தை நீங்க கவனிக்கவே இல்லையே என்றது கழுதை. பரமசிவம் ஆச்சரியத்தோட, என்னது தர்க்கமா? ஒரு உதவாத மாட்டுல என்னடா தர்க்கம் இருக்குது அப்படின்னு நக்கலா கேட்டான். கழுதை நிதானமா சொல்ல தொடங்குச்சு. ஐயா, நீங்க ஒரு ஆரோக்கியமான இளமையான மாட்டை 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மாடு எப்ப வேணாலும் நோய்வாய்ப்படலாம், இல்லைன்னா யாராவது திருடிக்கிட்டு கூட போகலாம். அப்போ உங்களுக்கு 50,000 ரூபாயும் நஷ்டம்தான். ஆனா இந்த மாட்டை நீங்க வெறும் 2,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்க, இதை யாரும் திருடவும் மாட்டாங்க. ஏன்னா திருடுனாலும் அவங்களுக்கு லாபம் இல்லை. அதாவது உங்க முதலீடுங்க 100% பாதுகாப்பா இருக்குது. நஷ்டம் வராத ஒரு வியாபாரம் தான் உலகத்திலேயே சிறந்த வியாபாரம். இது உங்களுக்கு புரியுதா? பரமசிவம் யோசிச்சான். ஆமா, பெரிய முதலீட்டுல பெரிய ரிஸ்க்கு இருக்கத்தான் செய்யும், இதுல ரிஸ்கே இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கழுதை விடவில்லை. அடுத்த தர்க்கத்தை வீசியது. இப்போ நீங்க இந்த மாட்டை வாங்கி உங்க வீட்டு வாசல்ல கட்டி போடுங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பாருப்பா, பரமசிவம் எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு பயனும் இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு பேசுவாங்க. நீங்க வட்டிக்கு காசு கொடுக்கறப்ப இருக்கிற கெட்ட பெயரெல்லாம் இந்த ஒரு புண்ணியத்தால மறைஞ்சிரும். ஒரு பொருளோட வேலையை விட அது கொடுக்கிற நல்ல பெயர் தான் ஒரு வியாபாரிக்கு முக்கியம். 1,00,000 ரூபாய் கொடுத்து ஒரு விளம்பரம் பண்றதுக்கு பதிலா இந்த மாட்டை வச்சு நல்லவங்கிற விளம்பரத்தை நீங்க வெறும் 2,000 ரூபாயில வாங்கிடலாம். பரமசிவத்தோட கண்கள்ல மின்னல் வெட்டியது. அவனுக்கு இப்போது தேவைப்பட்டதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு கௌரவமான பிம்பம் தான். கழுதை இறுதியா சொல்லுச்சு. ஐயா, ஒரு நல்ல மாடு வேலை செய்யலைன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஆனா இந்த மாடு வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால இது ஒரு புல்லு தின்னா கூட உங்களுக்கு லாபம்தான். ஏன்னா எதிர்பார்த்து ஏமாந்து போறதை விட எதிர்பார்க்காம வர சின்ன லாபம்தான் நிம்மதியை கொடுக்கும். நீங்க புத்திசாலியா இருந்தா இந்த நிம்மதியை விலைக்கு வாங்குவீங்கன்னு சொல்லி முடிச்சது கழுதை. பரமசிவம் முழுமையா மாறி போனான். அருமை, உதவாத பொருளை எப்படி பயன்படுத்திக்கணும்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி ராமு கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த வெள்ளை மாட்டை பெருமையோட அழைச்சு கொண்டு சென்றான். ராமுவோட கண்கள்லாம் கலங்கிருச்சு. கழுதைய பார்த்து, கட்டை ராஜா, எப்படி இப்படி ஒரு தர்க்கத்தை சொல்லி அவனை சம்மதிக்க வச்சேன்னு கேட்டான். கழுதை சிரிச்சுக்கிட்டே, ராமு, மனிதர்கள்ல சில பேர் எப்போதுமே தேவைகளை விட பெருமைக்காகத்தான் அதிகம் ஆசைப்படுவாங்க. கஷ்டம் வரும்போது சண்டை போடாத, எதிராளியின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய நிலையை அவர்களுக்கு சாதகமான ஒன்றாக மாற்றிக்காட்டு. இதுக்கு பேரு தான் புத்தி சாதுரியம். சந்தையிலிருந்து அந்த நரைத்த வெள்ளை மாட்டை அழைத்து கொண்டு பரமசிவம் ஊருக்குள்ள நுழைந்தான். ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. என்னது, வட்டிப்புலி பரமசிவம் ஒரு கிழட்டு மாட்டை வாங்கிட்டு வர்றாரு, புத்தி எதுவும் தடுமாறிடுச்சோ அப்படின்னு சிலர் கேலி பேசினர். பரமசிவம் எதற்கும் அசரவில்லை. பரமசிவத்தோட காதுகள்ல அந்த கழுதை சொன்ன வார்த்தைகள் மட்டும் ரீங்காரமிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஐயா, நஷ்டம் வராத வியாபாரம் தான் உலகத்திலேயே சிறந்த வியாபாரம். இந்த வார்த்தைகள் தான் அது. அதோட கழுதை சொன்ன அந்த கௌரவ தர்க்கம் அவன் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் நேராக சென்று
தன் வீட்டு வாசல்ல எல்லோருக்கும் தெரியும்படி அந்த மாட்டை கம்பீரத்தோட கட்டுனான். அன்று நள்ளிரவு அந்த ஊரின் கை தேர்ந்த திருடன் காசி பரமசிவத்தோட வீட்டு பக்கமா வந்தான். பரமசிவம் வட்டி வசூலித்த பணத்தை வீட்டு பெட்டியில தான் வைத்திருப்பான் என்பது அவனுக்கு தெரியும். அதனால பரமசிவத்தோட வீட்டு பெட்டியை சுருட்ட திட்டமிட்டு வந்தான். ஆனால் வாசல்ல அந்த வெள்ளை மாடு நிற்பதை பார்த்ததும் அவன் அப்படியே திகச்சு நின்னுட்டான். என்னது இது? பரமசிவம் வீட்டு வாசல்ல ஒரு வெள்ளை மாடு. இது ஏதோ நேர்ந்து விடப்பட்ட மாடு மாதிரி தெரியுதே. ஒருவேளை பரமசிவம் மனசு மாதிரி தர்மவான் ஆகிட்டானோ? இல்ல, இது ஏதோ மந்திர மாடா? நாம உள்ள போனா சாபம் எதுவும் கொடுத்துருமோ? திருடன் காசிக்கு ஒரே குழப்பம். கடைசியா குழப்பம்தான் மிஞ்சுது. இவ்வளவு பெரிய பணக்காரன் ஒரு தேராத மாட்டை வாசல்ல கட்டியிருக்கான்னா அதுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குதுன்னு பயந்து அன்றைய திருட்டு திட்டத்தை கை விட்டுட்டு ஓடியே போயிட்டான். மறுநாள் காலையில இதை கேள்விப்பட்ட பரமசிவம் அசந்து போனான். அடேங்கப்பா, கழுதை சொன்ன தர்க்கம் பலிக்குதே. இந்த மாடு கறக்கலனாலும் பரவாயில்ல, என்ன காவல் காக்குதே அப்படின்னு நினைச்சு வியந்தான். அன்னைக்கு மதிய நேரம் அந்த பகுதி ஜமீன்தாரு அந்த வழியா தனது சாரட்டு வண்டியில வந்தாரு. வட்டிக்கு பணம் வாங்குவதில்ல கராரான பரமசிவத்தோட வீட்டு வாசல்ல அந்த மாட்டை பார்த்த அவரு வண்டியை நிறுத்த சொன்னாரு. ஜமீன்தார் இறங்கி வந்து, என்ன பரமசிவம், உன் வாசல்ல ஒரு வயசான மாடு நிக்குது, இதை ஏன் இன்னும் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாரு. பரமசிவம் இப்போது கழுத சொல்லி கொடுத்த அந்த நல்ல பெயர் தர்க்கத்தை பயன்படுத்தினான். ஐயா, இது காலம் முழுக்க உழைத்த மாடு. இப்போ வயசாகிடுச்சுன்னு இதை அடிமாட்டுக்கு அனுப்ப எனக்கு மனசு வரலைங்க. இது என் வீட்டு வாசல்ல நிம்மதியா உயிரை விடட்டும்னு தான் பராமரிக்கிறேன்னு என்றான் பவ்யமாக. ஜமீன்தாரு நெகிழ்ந்து போனார். பரவாயில்லையே பரமசிவம், உன்னை ஒரு கஞ்சன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு தர்ம பிரபுவா இருக்கிற. வர வாரம் நம்ம ஊர் கோயில் அறங்காவலர் பதவிக்கு உன் பெயரை பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டு சென்றார். பரமசிவத்திற்கு தலைகால் புரியவில்லை. 2000 ரூபாய் மாடு எனக்கு பெரிய பதவியையே வாங்கி தந்துருச்சேன்னு வியப்போடு கூடிய சந்தோஷத்துல இருந்தான். அன்று மாலை பரமசிவம் அந்த மாட்டின் அருகே அமர்ந்து அதன் முதுகை தடவி கொடுத்தான். அப்போது அங்க மெதுவா வந்த அந்த கட்டை ராஜா கழுதை நக்கலாக கண்ணடித்தது. பரமசிவம் கழுதையை அருகில் அழைத்தான். கழுதை தம்பி, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த மாடு எனக்கு பாதுகாப்பையும் தந்துருச்சு, கௌரவத்தையும் தந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த மாடு இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கும்? இது செத்துட்டா அப்புறம் என் கௌரவம் எல்லாம் போயிருமே என்றான் கவலையோட. கழுதை சிரித்தது. ஐயா, அங்கதான் தர்க்கத்தோட உச்சகட்டமே இருக்குது. இந்த மாடு உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தர்மவான்னு பேரு. ஒருவேளை இது இறந்துட்டா அப்போ உங்களுக்கு மாமனிதர்னு பேர் கிடைக்கும். பரமசிவம் அது எப்படி அப்படின்னு கேட்டான். கழுதை, ஐயா, இந்த மாடு செத்தப்புறம் நீங்க இதே இடத்துல ஒரு அழகான சமாதி கட்டி அதுக்கு மேல ஒரு சின்ன கல்லை வைங்க. அதுல நன்றியுள்ள ஜீவன்னு எழுதுங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பா, செத்த மாட்டுக்கும் மரியாதை செய்யற ஒரே மனுஷன் பரமசிவன் தான்னு கொண்டாடுவாங்க. அப்போ உங்க புகழ் இன்னும் அதிகமாகும். அதாவது ஒரு இழப்பை எப்படி ஒரு முதலீடா மாத்துறதுன்னு தெரிஞ்சவன் தான் ஜெயிக்கிறான். அதாவது ஒரு பொருள் இருக்கிறப்போ கொடுக்கற லாபத்தை விட அது இல்லாம போகும்போது ஒரு லாபத்தை உருவாக்குறது தான் புத்தி சாதுரியம். பரமசிவம் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டான். அவனது பலம் அவனது பணத்திலோ அதிகாரத்திலோ இல்லை. அது அவன் செய்யும் தர்க்க ரீதியிலான யோசனையில தான் இருக்குது. அவன் இப்போது ஊரின் மிகப்பெரிய அறிவாளியாக கருதப்பட்டான். கழுதை ராமுவிடம் திரும்பி சொன்னது. ராமு, பார்த்தியா, கஷ்டம் வந்தா கவலைப்படாத. அது அந்த சூழல்ல உனக்கு எது பலவீனமா தெரியுதோ அதையே ஒரு தர்க்கமா மாத்தி எதிராளியோட பலமா காட்டு. அதுதான் மனிதனின் புத்தி சாதுரியம். நண்பர்களே, இந்த வெள்ளை மாடு மற்றும் கழுதை கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். பிரச்சனையே தீர்வு. எந்த பொருளை அல்லது எந்த சூழலை உலகம் உதவாது என்று ஒதுக்குகிறதோ அதை உற்று நோக்குங்கள். பரமசிவம் எதை எலும்புக்கூடு என்றானோ அதுவே அவனுக்கு எதிர்கால கௌரவமாக மாறியது. உங்கள் பலவீனத்தை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதில்தான் உங்கள் பலம் ஒளிந்திருக்கிறது. அடுத்தது, ஆயுதத்தை விட அறிவே பெரிது. வாழ்க்கை போராட்டத்துல கத்திகளோ பணமோ எப்போதும் உங்களை காப்பாற்றாது. ஆனால் ஒரு நொடி நீங்கள் செய்யும் புத்தி சாதுரியமான யோசனை எப்பேற்பட்ட பிரச்சனையையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றும். அடுத்தது,
சூழலை வசப்படுத்துங்கள். கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்காதீர்கள். இந்த சூழலை எனக்கு சாதகமாக எப்படி மாற்றுவது என்று யோசியுங்கள். கழுதை செய்ததெல்லாம் ஒண்ணுதான். அது பரமசிவத்தோட ஆசையையும் பயத்தையும் அவனுக்கே ஒரு கண்ணாடியாக காட்டுச்சு. கடைசியாக இழப்பையும் முதலீடாக மாற்றுங்கள். வாழ்க்கையில ஏதோ ஒன்றை நாம் இழக்கிறோம் என்றால் அதை வெறும் நஷ்டமாக மட்டும் பார்க்காதீர்கள். அந்த இழப்பிலிருந்து ஒரு பாடத்தையோ அல்லது ஒரு புதிய நற்பெயரையோ எப்படி பெறுவது என்று யோசியுங்கள். பரமசிவம் ஒரு கிழட்டு மாட்டை பராமரிப்பதன் மூலம் பெற்ற அந்த தர்மவான் என்ற பெயர் அவன் பல லட்சங்கள் செலவு செய்தாலும் கிடைக்காத ஒன்று. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்பார்கள். அதுபோல எத்தனை விதமான கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்தாலும் உங்கள் புத்தி சாதுரியம் என்ற ஒளி உங்களை சரியான பாதையில் வழி நடத்தட்டும். கஷ்டம் வரும்போது சண்டை போடாதீர்கள். அந்த சூழலை உற்று நோக்குங்கள். அங்கே ஒளிந்திருக்கும் தர்க்கத்தை கண்டுபிடியுங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.